ஓம் சாந்தி. இன்றைய கதையின் தலைப்பு இறைவனை மறவாதே. மகாபாரத போர் முடிவுக்கு வரும் நேரம் அது. போர் முடிந்து கிருஷ்ணர் ஆயாசத்துடன் காலை நீட்டி அமர்ந்திருக்கிறார். அந்த அவதாரத்தின் நோக்கம் முடியும் வேளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணர் வைகுண்டம் செல்ல தயாராகிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் வேண்டும் வரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் கிருஷ்ணர். அவரது சோர்வான கால்களை பிடித்துவிட்டு கொண்டிருக்கிறான் கிருஷ்ணனின் நெருங்கிய நண்பனும் சித்தப்பா மகனுமான உத்தவன். நீ எதுவுமே கேட்கவே இல்லையே உத்தவா, என்ன வேண்டும் கேள் என்கிறார் கிருஷ்ணர். எதுவும் வேண்டாம் கிருஷ்ணா, உனது பாதத்தை தொடும் இந்த பாக்கியம் ஒன்றே போதும் என்கிறான் உத்தவன். அவன் முகத்தில் வழக்கத்திற்கு மாறாக கோபமும் இயலாமையும் சோகமும் இழையோடி கிடந்தது. இல்லை உத்தவா, உன் மனம் குழம்பி கிடக்கிறது. எதையோ கேட்க நினைக்கிறாய். என்னவென்று சொல், தீர்க்க முடியுமா என்று பார்க்கிறேன். கிருஷ்ணா, அனைத்தும் உணர்ந்தவன் நீ, என் மனதை மட்டும் உணராதவனா? இதுதான் உன் குறை கிருஷ்ணா. எல்லாம் அறிந்தும் அறியாதவன் போல் நடிக்கிறாயல்லவா? மாயக்கண்ணன் என்பது மிக சரியாகத்தான் உள்ளது. கண்ணா, நீ எனக்கு ஒரு விதமான வாழ்வு முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறாய். ஆனால் நீயோ வேறு விதமாக நடந்து கொள்கிறாய். மகாபாரதத்தில் உன் செயல்கள் பற்றி எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதற்கு உண்டான காரணங்களை அறிய மிகவும் ஆவலாக உள்ளேன். அதற்கு கிருஷ்ணர் வேடிக்கையாக, குருஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு நான் உரைத்தது பகவத்கீதை. ஆனால் உனக்கு இப்பொழுது உரைக்கப் போவது உத்தவ கீதை. ஆதலால் தயக்கம் எதுவுமின்றி நீ கேட்க நினைத்ததை கேள். கிருஷ்ணா, உண்மையான தோழன் யார்? அழைக்காமலேயே தக்க சமயத்தில் உதவும் தோழனே உண்மையான தோழன். கிருஷ்ணா, நீ பாண்டவர்களின் பிரியமான தோழன். அவர்கள் உன்னை ஆபப்பாந்தவன் என நம்பியிருந்தனர். உனக்கு நடந்தது என்ன என்பதும் தெரியும், நடக்கப் போவது என்ன என்பதும் தெரியும். நீ சிறந்த ஞானி, முக்காலமும் உணர்ந்தவன். சற்று முன் உண்மையான தோழன் என்ற பதத்திற்கு விளக்கம் கூறினாய். ஆனால் நீ அதற்கு தகுந்தவாறு நடந்து கொண்டாயா? இல்லையே. ஏன் தர்மனை நீ நினைத்திருந்தால் சூதாட்டம் ஆடுவதிலிருந்து தடுத்திருக்க முடியும். ஏன் தடுக்கவில்லை? அதுதான் ஆயிற்று என்றால் சூதாட்டத்தில் வெற்றியை ஏன் அவர் பக்கம் திருப்பவில்லை? அவ்வாறு செய்திருந்தால் தர்மம் வென்றிருக்குமே. எந்த ஆட்டத்தில் தர்மர் தன் சொத்து, வீடு, செல்வம் அனைத்தையும் தொலைத்தானோ அப்போதாவது அவனை சூதாடுவதிலிருந்து தடுத்திருக்கலாம். சூதாட்ட தண்டனையிலிருந்து அவனை காப்பாற்றி இருக்கலாம். அல்லது தன் தம்பிகளை பணயம் வைக்கும் போதாவது நீ சூதாட்டம் நடந்த அறையில் நுழைந்திருக்கலாமே. அதுவும் செய்யவில்லை. துரியோதனன் தர்மரிடம் திரௌபதியை விட்டு கொடுத்தால் எல்லா சொத்து சுகங்களையும் திருப்பி தந்து விடுவதாக கூறினான். அப்பொழுதாவது நீ தலையிட்டு உன் தெய்வீக சக்தியால் சூதாட்ட காய்களை மாற்றி தர்மன் வெற்றி பெறுமாறு செய்திருக்கலாமே. மானபங்க காட்சிக்கு பிறகே நீ தலையிட்டாய். ஆடைகள் கொடுத்து அவள் மானத்தை காப்பாற்றியதாக பெருமைப்படுகிறாய். பலர் முன்னிலையில் ஒரு ஆண்மகனால் இழுத்து வரப்பட்டு மானபங்கம் செய்ய துணிந்த மௌனம் காத்தாய். இதற்கு மேல் ஒரு பெண்ணுக்கு என்ன அவமானம் வேண்டும்? நீ எதை காப்பாற்றினாய்? ஆபத்தில் உதவுபவனே ஆபத் பாந்தவன். உன்னை எப்படி ஆபத் பாந்தவன் என அழைப்பது? இது நியாயமா? தர்மமா? கண்களில் கண்ணீருடன் உத்தவன் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே சென்றான். அவன் குரல் கோபம், வெறுப்பு, இயலாமை எல்லாம் கலந்து நடுங்கியது. இதற்கு சிரித்துக்கொண்டே பதில் சொல்லத் தொடங்கினார் கிருஷ்ணர். உத்தவா, இப்பூவுலகத்தில் விவேகமாக பகுத்தறிவுடன் நடந்து கொள்பவனே வெற்றி பெறுவான். துரியோதனனிடம் இருந்த விவேகம் தர்மரிடம் இல்லை. அதனால்தான் தோல்வி அடைந்தார். இதை கேட்ட உத்தவனுக்கு குழப்பமாக இருந்தது. கிருஷ்ணர் தொடர்ந்து, துரியோதனனிடம் சூதாட ஏராளமான சொத்துக்களும் செல்வமும் இருந்தன. அவனுக்கு காய்களை உருட்டி சூதாட திறமை போதாது. ஆதலால் தனது மாமன் சகுனியை வைத்துக்கொண்டு அவன் பந்தயம் வைத்தான்.
இதுவே விவேகம். தருமனும் அவ்வாறு சிந்தித்து என்னை தன் சார்பில் விளையாட வைத்திருக்கலாம். எனக்கெதிராக சகுனி ஆடியிருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? நான் கேட்ட எண்களை அவனால் போட முடியுமா? ஆனால் தர்மன் என்னை அழைக்கவில்லை. ஆட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை என்ற விஷயத்தை நான் மன்னித்து விடுகிறேன். ஆனால் விவேகம் இல்லாத மற்றொரு செயலையும் தர்மன் செய்தான். நான் விளையாடும் இடத்திற்கு வருவதையோ அல்லது சூதாடும் விஷயத்தை அறிவதையோ கூட தர்மன் விரும்பவில்லை. அது மட்டுமல்ல, எனக்கு அவன் சூதாடுவது தெரியக்கூடாது என்று என்னையே வேண்டிக் கொண்டான் தர்மன். தன் பிரார்த்தனைகளால் என்னை கட்டி போட்டு ஆடும் இடத்திற்கு நான் வராதவாறு செய்தான். நான் அறைக்கு வெளியே காத்திருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவர்களும் கூட துரியோதனனை கடிந்து கொண்டு தங்கள் துரதிர்ஷ்டத்தை நொந்து கொண்டனரை தவிர என்னை அழைக்க மறந்துவிட்டனர். தன் சகோதரனின் உத்தரவை பின்பற்றி துச்சாதனன் திரௌபதியின் தலைமுடியை பிடித்து இழுத்த வந்தபோது திரௌபதியும் என்னை நினைக்கவில்லை. தன் திறமைக்கு தகுந்தவாறு அவளும் வாக்குவாதம் செய்தாள். கடைசியாக துச்சாதனன் ஆடைகளை இழுத்து மானபங்கம் செய்ய ஆரம்பித்த போதுதான் திரௌபதிக்கு உணர்வு வந்தது. தான் சக்தியற்றவள் என அப்பொழுதுதான் உணர்ந்தாள். ஹரிஹரி அபயம், கிருஷ்ணா அபயம் என அபயக்குரல் கொடுத்தாள். திரௌபதியின் மானத்தை காக்க எனக்கொரு வாய்ப்பு கிடைத்தவுடன் நான் அவள் மானத்தை காப்பாற்றினேன். இந்த சூழ்நிலையில் என்னுடைய தவறு என்ன உத்தவா? அப்படியானால் கூப்பிட்ட குரலுக்குத்தான் நீ வருவாய் இல்லையா? ஆபத்தில் உதவ, நியாயத்தை நிலைநாட்ட நீயே ஓடி வர மாட்டாயா? உத்தவா, இவ்வுலகில் எல்லோரும் அவர்கள் கர்மப்படி விதிப்படிதான் வாழ்வார்கள். அப்படிதான் வாழ வேண்டும். இதில் நான் தலையிடுவதில்லை. நான் வெறும் சாட்சியாளன்தான். நான் உன் அருகே இருந்து நடப்பதை கவனித்துக் கொண்டிருப்பேன். அதுதான் கடவுளின் தர்மம். நல்லது கண்ணா. அப்படியானால் நீ எங்கள் அருகிலேயே இருந்து செய்யும் தீய செயல்களை பார்த்து கொண்டிருப்பாய். பாவங்கள், தீய செயல்கள் அதிகமாகி அதிகமாகி நாங்கள் கஷ்டப்படுவதையும் பார்த்து கொண்டிருப்பாய். அப்படிதானே? உத்தவா, உன் வார்த்தைகளின் உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்ந்து கொள். நான் உன் அருகே உள்ளபோது நீ எவ்வாறு தீய செயல்களை செய்வாய்? உன்னால் அது முடியாதது. நான் அறியாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொள். தர்மரின் அறியாமை யாதெனில் எனக்கு தெரியாமலேயே தான் விளையாட முடியும் என நினைத்தார். எல்லோரிடத்திலும் சாட்சி ரூபமாக இருக்கிறேன் என்பதை தர்மர் உணர்ந்திருந்தால் சூதாட்டம் வேறு விதமாக முடிந்திருக்காதா உத்தவா? என் பக்தன் பக்கம் நில்லாமல் யார் பக்கம் நின்றுவிடப் போகிறேன்? அவனுக்கு செய்யாமல் யாருக்கு செய்வேன்? சொல் உத்தவா, சொல். உத்தவன் கண்ணீர் மல்க கிருஷ்ணரின் பாதத்தை பற்றி கொண்டான். அடடா, எத்தனை அழகான விளக்கம்! இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் ஞான கருத்தானது, சிவபாபா எப்பொழுதும் கூறுவார், குழந்தைகளே, என்னை உங்களுடைய துணைவனாக வைத்து கொள்ளுங்கள். என்னை ஒவ்வொரு நொடியும் உங்கள் அருகில் இருப்பதாக உணருங்கள். அப்பொழுது நீங்கள் எந்த ஒரு தீய எண்ணத்தை கூட நினைக்க மாட்டீர்கள். ஆனால் நாம் அவ்வப்பொழுது சிவபாபாவை மறந்து விடுகிறோம். அவரை மறந்துவிட்ட காரணத்தினால் நாம் தீய எண்ணங்கள், தீய வார்த்தைகள், தீய செயல்களை செய்ய முற்பட்டு விடுகிறோம். ஆபத்தில் இருக்கும் பொழுது நாம் சிவபாபாவை நினைப்பதில்லை. மனிதர்களின் உதவியை நாம் நாடுகிறோம். அதனால் பாபா கூறுகிறார், குழந்தைகளே, ஆபத்தில் மட்டுமல்ல, என்னை எப்பொழுதும் உங்கள் துணைவனாக நினைத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனைகளும் சூழ்நிலைகள் வந்தாலும் 1000 கைகளுடைய சிவ் பாபா, மாஸ்டர் சர்வ சக்திவான், என் கூடவே குடை நிழலாக இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சிவ் பாபா கூறுகிறார். ஆகவே நாம் பிராமண ஆத்மாக்கள், இஷ்ட தேவி, இஷ்ட தேவன். எனவே சிவ் பாபாவினுடைய அந்த கரங்கள் நம் தலைமீது எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் நாம் சிவ் பாபாவிடம் பல உண்மைகளை மறைக்கின்றோம். ஆனாலும் பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களுடைய சார்ட் எப்பொழுதும் என் கண்முன்னே இருக்கின்றது.
அதனால் நாம் பிராமண ஆத்மாக்கள் சிவபாபாவிடம் எந்த உண்மையும் மறைக்காமல் அவரை சர்வ சம்பந்தங்களையும் நினைவு செய்வோம். ஓம் சாந்தி.